உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு சென்னையில் முதியவர் அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்க பையன். கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணார், 3 வருஷமாக இப்போ பிளாட்பாரம் அந்த பஸ் ஸ்டாண்டு அது மாதிரியா படுத்து கிடந்திருக்காரு. தங்கறதுக்கு இடம் இல்லைங்க. இத்தனைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அவருடைய இடத்த அவங்க பையனுக்கு ஒரு பாகம், அவங்க பொண்ணுக்கு ஒரு பாகம், இவர் ஒரு பாகத்தில் இருந்திருக்கிறார். இதில் அவங்க மனைவியெல்லாம் இறந்துட்டுருக்காங்க, இவர் மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. அவங்க பையன் என்ன செஞ்சு விட்டார், வீட்டை விட்டு விரட்டி விட்டாவில்ல. இவர் வேறு வழி இல்லாமல் அப்படியே வெளியிலே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணாருன்னா, உயர்நீதிமன்றத்துக்கு போய் அங்கே ஒரு வக்கீலை பார்த்து மனு போட்டதுக்கப்புறம் அது இந்த கோர்ட்டை எடுத்து அப்புறம் கலெக்டர் அவர்கள் அதெல்லாம் உத்தரவு மேலே இப்போ வீட்டை திறந்து விட்டாங்க. பாருங்கள், அந்த பையன் குழந்தையா இருக்கும்போது இவங்க எவ்வளோ பாதுகாப்பாக வளர்த்துருப்பாங்க. இவங்களுடைய அம்மா இவர் எவ்வளோ உழைச்சி போட்டிருப்பார் அவரை உருவாக்குறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு பசங்களாம் இந்த முதியோர்கள் சில பேர் முதியோர் இல்லத்தை தள்ளி விட்றாங்க, சில பேர் இதுமாதிரி வீட்டு விட்டே விரட்டுறாங்க, சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு எழுதி வாங்கிட்டு இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த அப்பா அம்மா. இன்றைக்கி கூட இப்படி ஒரு இவ்வளோ ஊடகங்கள் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு கூட ஏதோ ஒரு கசப்பில் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்க அப்பான்னு இல்லை இல்லையா, எப்படிலாம் வளர்த்துருப்பார், குழந்தையிலேருந்து வளர்த்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் அவ்வளோ பத்திரமா வளர்த்து ஒரு வேலையை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து அந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் அந்த அப்பா வெளியில் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் ஒன்றுங்க, ஆண்டவன் இருக்கிறது உண்மைங்க. ஆனால் அந்த கோர்ட்டு மூலயமா அவருக்கு மறுபடியும் அந்த வீடு கிடச்சிருச்சுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போய் அவருடைய மனைவி ஃபோட்டோவை தொடச்சி பார்க்குறாரு. ரொம்ப சங்கடமாக இருக்குது அது மாதிரி காலத்தில், அது மாதிரி நேரத்துலலாம். எவ்வளோ ஒரு பாருங்கள், 3 வருஷமாக அந்த வீட்டை பூட்டி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பிள்ளை இருக்காங்க.